அடுத்த பகுதி நாம் அனைவரையும் சிறுவராகவே மாற்ற வரும் இன்னொரு சிறுவருக்கான சிறப்பான விளையாட்டு. என்னடா உண்டிகுளம் கைமா சுத்துறேன்னு பாக்குறீங்களா? நம்ம கிராமத்து குழந்தைங்களையும் இந்த உண்டிகளையும் பிரிக்கவே முடியாது. நான் கூட சின்ன வயசுல உண்டிகுளம் கைமா தான் சுத்திக்கிட்டே இருப்பேன், எதை தேடி, ஓனான தேடி. அதே மாதிரிதான் நம்ம குழந்தைங்க எல்லாருமே கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா உண்டிகோலை கையில வச்சுட்டு ஓனா எங்கேயாவது இருக்கா குறிப்பா தடிச்சிடலாம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் இங்க வந்திருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த குறிப்பாக்கிறதுல திறமை அதிகமாவே இருக்குங்க. இதை மட்டும் முறைப்படி பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், ஒலிம்பிக் போட்டியிலேயே போயிட்டு ஒரு கலக்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க நம்ம பக்கத்துல எங்க தான் ஓனா அடிக்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு போட்டி வச்சிடலாமா? வாங்க பாப்போம். ஊருக்குள்ள இந்த பசங்களாம் எங்கதான் ஓனா அடிப்பாங்கன்னு கேட்டா இந்த காட்டை தான் சொன்னாங்க. இந்த காட்டுல குழந்தைகளே காணும் பாருங்க, சொல்லி வாய முடியல அதுக்குள்ள இருக்காங்க. ஏலே வாங்க, என்ன பண்றீங்க? யாரது உள்ள? யாரது? வாங்க, இங்க என்ன பண்றீங்க? ஓனா அடிக்கிறீங்களா? ஓனா அடிக்கலாமா? நானே உண்டி உள்ள நான் ஓனா அடிச்சிட்டு இருந்தேனா? நான் அடிச்சேனா? தப்பு இல்லையா எல்லாம் ஓனா அடிக்கிறதுலாம்? என்னது? யார் சொன்னது உங்களுக்கு? பெரியவர் சொல்லி கொடுத்தாரு. யாரு? சரி சரி. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா இல்ல இனிமே தான் போறீங்களா? போயிட்டு வந்துட்டீங்களா? பாடங்கள்லாம் படிச்சு முடிச்சுட்டு வேலை பண்றீங்களா? நான் சத்தம் உடனே பயந்துட்டீங்களோ? அதான் பயம் வருமா உங்களுக்கு? எத்தனை ஓனா முடிச்சீங்க? எத்தனை? 3 ஓனா அடிச்சிட்டீங்களா? பாவீங்களா, ஓனாலாம் அடிக்கிறீங்களா? 3 ஓனா அடிக்கிறீங்களா? இப்ப எத்தனை அடிச்சிட்டு இருக்கீங்க? எங்க அடிச்சதுல ஓடி போச்சா? இருக்கா? ஓடி போச்சா? நல்ல வேலை மாட்டுல போல ஓனா கிளம்பிட்டு இருக்கு. ஓனா உங்களோட ரொம்ப தெளிவா இருக்கு போல. நீங்க 4 பேர் மட்டும் தான் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்காங்களா? 4 பேர் மட்டும் தான். 4 பேர் மட்டும் தானா? தினமும் இதான் வேலை தானே உங்களுக்கு? சரி வாங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பசங்க மாறிட்டாங்க. இதை குறிப்பா தடிக்கிற மாதிரி இங்க கிளம்பிடுவோமா? வாங்க போ வாங்க. இங்க பாருங்க, பசங்க கிட்ட பேசிட்டே வரலான்னு பார்த்தா இங்க நிறைய பெண் குழந்தைங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு, இவங்களுக்கு உண்டிக்குள்ள பத்தி தெரியாதுன்னு பார்த்துருவோமா? வாங்க இந்த பக்கம் வந்துரு. நீங்க இந்த பக்கம் வாங்க. இப்படி வாங்க, இப்படி நினைக்காங்க. முதல்ல சின்ன பிள்ளைகிட்ட பேசுறாளுன்னு பார்ப்போம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேசுவீங்களா? தள்ளி விட்டார், பேச மாட்டாரு போல. அவரை விடுங்க. இங்க வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. திவ்யா. திவ்யா, என்ன படிக்கிறீங்க? 7வது படிக்கிறேன். என்ன பண்றீங்க உட்கார்ந்துட்டு? கதை பேசினேன். கதை பேசுறீங்களா? என்ன கதை? ஓனாவை எப்படி அடிக்கிறது பேசுறேன். ஐயோ, நீங்களே வேற ஓனா அடிப்பீங்களா? ஏன் ஓனா அடிக்கிறீங்க? நல்ல பிள்ளை தானே ஓனா. புள்ளியா இருக்கு. ஏன் தண்ணி கேட்டா? புள்ளியா இருக்கு, தண்ணி கேட்டா? ஐயோ, யார் சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் உங்களுக்கு? பெரிய வாத்தியார். வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரா இதெல்லாம் உங்களுக்கு? ஐயோ, ஓனா அது மாதிரிலாம் பண்ற நல்ல ஓனா தானே, அது அடிக்கலாமா அதெல்லாம்? விநாயகர் மட்டும் எப்படி இருக்கும்? விநாயகருக்கு இவங்க உதவி பண்றேன்னு சொல்லிட்டு ஓனா என்னன்னா பாடுபடுத்துறாங்க. சரி, ரொம்ப அழகா பேசி முடிச்சிங்க. அடுத்து வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கௌதமி. கௌதமி, என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி. எல்கேஜி படிக்கிறீங்க. நல்லா படிப்பீங்களா நீங்க? தலையில குடுமி அழகா இருக்குது. பூ யாரை வச்சு விட்டாங்க உங்களுக்கு? அம்மா. அம்மா, எவ்வளவு பெரிய பூ? சின்ன பூ பெரிய பூவா? சின்ன பூ. ஏன் சின்ன பூ வச்சிருக்காங்க உங்களுக்கு? தெரியலையா? சரி, ரொம்ப அழகா பேசுனீங்க. அடுத்து யார் இருக்கீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சாருமதி. சாருமதி, என்ன படிக்கிறீங்க? 2ஆம் வகுப்பு தான் படிக்கிறீங்களா? ஈ கட்டுங்க, அங்க பாருங்க. ஈ கட்டுங்க. எங்க பல்லு எங்கேயும் காணாம போயிடுச்சு. எங்க போச்சு? விழுந்துருச்சா? எப்ப விழுந்துச்சு? எப்பயோ விழுந்துச்சா? இன்னும் வளரலையா? எப்ப வளரும்? எப்ப வளரும்? வளராதா? வளரும். ரொம்ப அழகா பேசுனீங்க. அடுத்து யாரு? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சைலஜா. சைலஜா, என்ன படிக்கிறீங்க? 4th standard. 4ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து கதை பேசிட்டு இருக்கோம். கதை பேசுறீங்களா? என்ன கதை பேசுறீங்க? ஓனா அடிக்கிறது எப்படி? ஓனா அடிக்கிறத பத்தி பேசுறீங்களா? உங்களுக்கு உண்டிகோல் என்னன்னு தெரியுமா? உண்டிகோல் தெரியுமா? எப்படி இருக்கும்? தெரியுமா தெரியாதா? தெரியல. உண்டிகோல் அடிக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? ஓனான்லாம் அடிச்சிருக்கீங்களா நீங்க? அடிச்சிருக்கீங்களா? எத்தனை ஓனா அடிச்சிருக்கீங்க? 3 அடிச்சிருக்கீங்களா? அடேங்கப்பா, பெரிய ஆள் போலப்பா. அவங்க 3 ஓனா அடிச்சிருக்காங்களா? எப்படி அடிப்பீங்க? எப்படிங்க? கல் எடுங்க. எப்படி அடிப்பீங்க சொல்லி கொடுங்க எங்களுக்கு. அவங்க அடிங்க பார்க்கலாம். அவங்க அடிங்க. அப்படி அடிக்கணுமா?
நல்லா அடிக்க தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? ம், எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்தோம். உங்க அண்ணன் சொல்லி கொடுத்தாரா? இது எப்படி செய்யணும்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. இது எப்படி செய்யணும்னு தெரியுமா உங்களுக்கு? இது கடையில் வைக்குமா, எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? இவங்களே தான் செய்வாங்க. முதல்ல இந்த பக்கத்துல இருக்கவங்க பேர்லாம் கேட்கவே இல்லையா நம்ம? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பொன்றாங்க. பொன்றாங்கன். என்ன படிக்கிறீங்க பொன்றாங்கன்? 6ஆம் வகுப்பு. 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? இந்த உண்டிகோல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது முதல்ல அடிக்கிறதுக்கு? எங்கள் அண்ணன். அண்ணன் என்ன பண்றாரு? வேலைக்கு வேலைக்கு போறாரா? சரி, எந்த கடையில வாங்குவீங்க இந்த உண்டிகோல்லாம்? நாங்களே செய்வோம். நீங்களே செய்வீங்களா? செய்ய தெரியுமா உங்களுக்கு? எப்படி செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கிட்டி வெட்டி, கிட்டினா ஒரு கொம்பு இது மெஸ்ஸா வெட்டி, சரி, மேலே இது இந்த மாதிரி வெட்டணுமா? வெட்டிட்டு இது மேலே சுற்றிட்டு இங்கே ஒரு கல் வச்சுட்டு, எங்க கல் வைக்கணும்? இது உள்ள இது உள்ள கல் வச்சு ஆடாம இருக்கிறதுக்காகவா? இப்படி பூச்சமா இறங்கக்கூடாதுன்ட்டு. சரி, அடுத்தது இது மாதிரி லபரு இங்கே பட்டையனை கட்டிட்டு, அடுத்தது இப்படி வச்சு கட்டிட்டு, அதுதான் இன்னானையும் கட்டிட்டு இது மெஸ்ஸா பண்ணிட்டு அடி. ஓஹோ, எவ்வளவு தூரம் அடிக்கலாம் அதை? அந்த பனங்காத்தையும் அப்படியா? அந்த நேருங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்க வரைக்கும் போகுமா? அசால்ட்டா போகும். போயிருமா? அடிச்சிருக்கீங்களா நீங்க? நீங்க என்னெல்லாம் அடிச்சிருக்கீங்க இந்த உண்டிகோல் வச்சு? ஓனாவை, குருவி, அப்புறம் வேற என்ன அடிச்சிருக்கீங்க? ஓனா, குருவி, கொக்கு, அப்புறம் மைனா, இதெல்லாம் அடிச்சிருக்கீங்களா? அப்படிங்க, இப்ப ஒரு பயங்கரமான ஆள் பேரப்பா, வேட்டைக்காரன் போல இருக்கு. என்னமோ அடிச்சிருக்காரு பாருங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அந்த பக்கம் பார்த்து திரும்பி நில்லுங்க. விஸ்வநாதன். விஸ்வநாதன். என்ன படிக்கிறீங்க விஸ்வநாதன்? 7ஆம் வகுப்பு. நல்லா படிப்பீங்களா நீங்க? சரி, பள்ளிக்கூடம் முடிச்சு வந்த உடனே தினமும் இது மாதிரி உண்டிக்குள்ள வச்சு சுத்துவீங்களா, இல்ல என்னைக்காவது சுத்துவீங்களா? என்னைக்காவது தானா? என்ன யார் உங்களுக்கு உண்டிக்கோலை செஞ்சு கொடுப்பாங்க? நாங்களே செஞ்சு போய் எல்லாம் கடையில வாங்குவோம். கடையில விற்குமா? அது எல்லா கடையிலயும் விற்குமா? நீங்க துப்பாக்கி சொல்றாங்களே, அவங்க எடுத்துன்னு வருவாங்க. அவங்க எடுத்துட்டு வருவாங்களா? அவங்க வாங்குவோம். ஓ, எவ்வளவு கொடுத்து வாங்குவீங்க? 10, 5. 10 ரூபா 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா கொடுத்து வாங்குவீங்களா? சரி, எங்கெல்லாம் கிடைக்கணும் ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து யார் இருக்கீங்க? நீங்க இந்த பக்கம் நீங்க வச்சுக்கோங்க. வாங்க, நீ பக்கத்துல வாங்க. யார் இருக்கீங்க? பக்கத்துல வாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹரிபாபு. ஹரிபாபு. என்ன படிக்கிறீங்க? 8th standard. 8ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி, சொல்லுங்க. நல்லா படிப்பீங்களா நீங்க? எந்த பள்ளியில படிக்கிறீங்க? கவர்மெண்ட். ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில படிக்கிறீங்களா? இன்னும் யார் இருக்கீங்க? அடுத்து யார்? இந்த பக்கம் வாங்க. தள்ளி நில்லுங்க. அந்த பக்கம் பார்த்து நில்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜெகன். ஜெகன். என்ன படிக்கிறீங்க? 8th standard. 8ஆம் வகுப்பு. நல்லா படிப்பீங்களா நீங்க? சரி, நீங்க எல்லாருமே உண்டிகோல் ரொம்ப அழகா விளையாடுவீங்க போல. இந்த உண்டிகோல் வச்சு உங்களுக்கு ஒரு விளையாட்டு போட்டி வைக்கலாமா? வைக்கலாமா? அங்க போயிருவோம். அங்க போயிட்டு போட்டி என்னன்னு சொல்றேன். சரியா? வாங்க. பசங்க எல்லாருமே போட்டிக்கு தயாராயிட்டாங்க. சில பானைகள் எல்லாமே குச்சில ஊண்டி வச்சிருக்கோம். இந்த குச்சில ஊண்டி வச்ச பானைகளை இவங்க உண்டிகோலை கொண்டு அடிக்க போறாங்க. இதுதான் போட்டி. யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க? யாரு? நீங்க 4 பேரு, நீங்க 3 பேரா? பெண்கள் 3 பேரு, ஆண் குழந்தைகள் 4 பேர் கலந்துக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கூட்டமா வந்துட்டாங்க. நாங்க கைதட்டி உற்சாகப்படுத்த போறோம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. போட்டி ஆரம்பிச்சிடலாமா? சரி, போட்டி ஆரம்பிச்சிடலாம். என்ன போட்டினா, நானே சொல்றேன் என்ன போட்டின்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு 3 வாய்ப்புகள். அந்த 3 வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த பானைகள் ஏதாவது ஒன்று உடைச்சிடணும். புரியுதா? இங்க பாருங்க, உங்களுக்கு 3 வாய்ப்புகள் கொடுப்பேன். நான் எந்த பானையை சொல்றேனோ அந்த பானையை உடைச்சிடணும் அந்த 3 வாய்ப்புகளுக்குள்ள. சரியா? முதல்ல பெண் குழந்தைகள் ஆரம்பிக்கிறீங்களா? வாங்க, இந்த பக்கம் வாங்க. சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இங்கேயே பயிற்சிலாம் நடக்குது. யார் நீங்க கலந்துக்கிறீங்களா? முதல்ல வாங்க. இருங்க, எனக்கு கல் இருக்கா? தயாராயிட்டீங்களா? இந்த முதல் பானை இருக்கு பாத்தீங்களா? இது சரியா அடிச்சிருங்க. 3 வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அடிங்க பார்க்கலாம். ஐயோ, எங்கேயோ போகுது. இன்னொரு கல் கொடுங்க, இன்னொரு கல் கொடுங்க. அடிங்க. அந்த முதல் பானையை சரியா அடிங்க. இன்னொரு கல்லுங்க. நல்லா இப்படி இழுத்து அடிக்க வேண்டாமா? இழுத்து அடிங்க. முடியலையா? சரி, முயற்சி பண்ணீங்க. முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து யார் அடிக்க போறீங்க? படவே இல்ல. அடுத்த முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணுங்க. படவே இல்ல. அடிங்க, அடிங்க, அடிங்க. அடிச்சுட்டு வரா? ஐயோ, அடிக்க முடியலையே. உங்களுக்கு தான் இறுதி வாய்ப்பு. ஒரே ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க. இந்த 2வது இருக்குல்ல இந்த பானையை வேகமா அடிங்க பார்க்கலாம். படவே இல்லை. இவரும் அடிக்கல. உங்களுக்கும் அதே 2வது பானை இருக்கு பாத்தீங்களா? அந்த பானை தான் கொடுக்குறேன். அடிங்க பார்க்கலாம். அந்த பானை யாராலையும் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பானையை மாத்தி பார்த்துருவோமா? நீங்க என்ன பண்ணுங்க, முதல் பானை இருக்குல்ல
இந்த பானை அடிங்க பார்க்கலாம். அடிங்க 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 அடிங்க. இன்னும் ஒரு வாய்ப்பு தானே பயன்படுத்திக்க. வேகமாடிங்க வேகமாடிங்க. என்னாச்சு ஓனாலாம் அடிக்கிறீங்க, ஓடுற ஓனம் அடிக்கிறீங்க, நிக்கிற பானை அடிக்க தெரியலையா? இவர் ரொம்ப நேரமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், இந்த முதல் பானை எனக்கு சொன்னீங்கன்னா அடிச்சிருவேன்னு சொல்றாரு. வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமா? அடிச்சிருவீங்களா? ஒரு வாய்ப்புல 2 வாய்ப்பு தர, இந்த முதல் பானை அடிங்க பார்க்கலாம். கூட என்னங்க கல் இருக்கா? பானை 2 ஆகணும் அப்படியே. அடேங்க அப்பா, பானையை தொடறாங்க ஆனா பானை உடைய மாட்டேங்குது. அடிங்க 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 வேகமா. அடேங்க அப்பா, பானை அடிச்சு அழகா உடைச்சிட்டாருப்பா. 2 வாய்ப்புகள் கேட்டாரு, கேட்ட மாதிரியே கலக்குன்னு கலக்கிட்டாருப்பா. ரொம்ப திறமைசாலி தான் அவரு. கண்டிப்பா ஒலிம்பிக் அமுச்சு விட்டலாம்னு நினைக்கிறேன் அவரை. இதுக்கு யாரை உடைக்க போறீங்க அடுத்து நீங்க? இல்ல 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 இப்படி இப்படிங்க. முதல் பானையா சொன்னா கடைசி பானைக்கு போகுது குறியெல்லாம். பானைக்கே போல, தரையில புள்ளதான் அடிச்சிட்டு இருக்குது. அடிங்க 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 அடிங்க. அவ்வளவுதான், எங்கேயோ போயிருச்சுப்பா கல்லு. சரி, பசங்களை யாரும் இப்ப அடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். அடுத்து யாரு? இந்த சின்ன பானை இருக்கு பாத்தீங்களா, அந்த பானை அடிங்க பாக்கலாம். அடிங்க, அந்த பானை அடிங்க. பானை மேல படல. அடிங்க, ஒரு பெரிய கல்லை வச்சு அடிங்க, அப்பதான் உடையும். அழகா ஒரே ஒரு ஓட்டை போட்டிருக்காருப்பா, அழகா அடிச்சாருப்பா. இன்னொரு வாய்ப்பு இருக்குல்ல, உடையுமான்னு பாருங்க பானை. 3 வாய்ப்புகள் கொடுத்த 2வது வாய்ப்புல சரியா ஒரு ஓட்டை போட்டாரு. அடுத்த யார் அடிக்க போறீங்க? படவே இல்ல படவே இல்ல. அடேங்கப்பா, படவே இல்ல. 2 வாய்ப்புகள் பயன்படுத்தி 2 தடவை அடிச்சிட்டாரு. சரியா பட்டுச்சு, கொஞ்சம் வீரலே விட்டுருச்சு. பார்க்க நிறைய பேருக்கு ஆர்வம் வந்துருச்சு, கேட்டே இருக்காங்க நானும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. யார் அடிக்க வரீங்க? படவே இல்லை.